ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான பருப்பு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 2 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா வடிச்சிடணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, நல்லா ஒரு ஃபில்டரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுருங்க. அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதிலேருந்தே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கடலைப்பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். அதில் மீதம் இருக்க எல்லா கடலைப்பருப்பையும் இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அப்புறமா இது கூட வந்துட்டு நான் ஒரு 2 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணிவிட்டு. அப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கொரப்பாக பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி அதையும் வந்து நல்லா கழுவிட்டு நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய போடக்கூடாது, கம்மியாகவே போடுங்க, தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அந்த ஊற வச்ச அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, 2 டேபிள் ஸ்பூன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த கையில் வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். அதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம முன்னாடியே வந்து இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் இருக்க எல்லா மாவையுமே வந்துட்டு இதே மாதிரி தட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம டக்கு டக்குன்னு பொரிச்சு எடுத்துடலாம். வந்து எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சே சூடு பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்கக்கூடாது. இப்போ வடையை வந்துட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பரட்டி விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து கம்மி பண்ணிடுங்க. நம்ம போடும்போது மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இருக்க எல்லா வடையும் நம்ம வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா வெளியில் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.